ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஆர் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னன்னா, முட்டையை வந்து கோழி இல்லாமல் அடை வைக்கிற மிஷின். இந்த மிஷினால் நம்ம கோழி இல்லாமல் முட்டையை மட்டுமே வச்சு குஞ்சு பொரிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சூப்பராக டபுள் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதனால் வாங்கியிருக்கோம்னா, எங்கள் வீட்டில் ஒரு கோழி இருக்குது, 30 முட்டை கிட்ட போட்டுருச்சு. ஆனால் இன்னும் அடை உட்காரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் இந்த மிஷின் வாங்கினோம், அந்த முட்டையை வச்சு செக் பண்ணி பார்க்கறதுக்காண்டி. நான் அடுத்த வீடியோவில் அந்த கோழியை போடுறேன் வீடியோவா. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே தெர்மாக்கோல் பாக்ஸ் வச்சு நல்லா சேஃப்டியாக அனுப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த மிஷின். இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உள்ளக்குள்ளே ஹீட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர்லாம் நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பேட்டரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன திங்ஸ் இருந்துச்சுன்னா, இது கரண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளக்கு, அப்புறம் பேட்டரியில் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒன்று, அப்புறம் 2 வாட்டர் கேன் வாட்டர் சப்ளைக்காண்டி வைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க ஸ்டாண்டு. இதில் மொத்தமாக நம்ம 18 முட்டை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட்டை நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேனுவல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க, பார்த்தோன்னே ஈஸியாக செட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஓட்டையாக இருக்கிறதுல தான் 18 முட்டையும் வைக்கிற மாதிரி வரும். இந்த ட்ரே அப்படியே ரொட்டேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே இது ரொட்டேட் ஆகிற மிஷினு. நம்ம அதனால் செக் பண்ணி திருப்பி விடணுங்கிற அவசியம் இல்லை, அதுவே 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டுருமா ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டாப். இதில் வந்து மோட்ரு, ஃபேன், ஹீட்ருலாம் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக செட் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வாட்டர் கேன் மட்டும் நம்மளே ஆட் பண்ணணும். இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. நல்லா ஃபேன் ஓடுது, எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. எல்இடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி எதுக்குன்னா நம்ம முட்டையை வச்சு செக் பண்ணி அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முட்டையை வந்து சுற்றுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதை செக் பண்ணி பார்ப்போம். முட்டை சூப்பராக சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை லைட்டில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இது எதுக்குன்னா கரு கூடிருச்சா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிராய்லர் எக்கோட முட்டை. இது பார்த்திங்கன்னா எப்படி வெள்ளையாக நல்லா பிரைட்டாக இருக்குது, ஏன்னா இதில் வந்து அவ்வளவோ உயிரே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது நாட்டுக்கோழியோட முட்டை. நல்லா பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் 2 முட்டைக்கும். இந்த இது எதுக்குன்னா, நம்ம அடை வச்சக்கப்புறம் 5 நாள் கழித்து இதில் லைட்டில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா கரு கூடியிருக்கா இல்லையான்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு கரு கூடாத முட்டையை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடி இருக்கிறத மட்டும் திருப்பி செட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம செட் பண்ணி வைக்க போகிறோம் நம்மளோட முட்டை இதை. இப்போ வந்து நம்ம முட்டையை ஃபுல்லாக அடுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தமாக நாங்கள் 18 முட்டையுமே வைக்க போகிறோம். வச்சு எவ்வளோ முட்டை பொரிக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான அடுத்த அப்டேட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 18 முட்டையிலையும் கரு குடிச்சா இல்லையாங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு முட்டையிலையும் ஒவ்வொரு நம்பர் எழுதியிருக்கோம். எந்த முட்டை பொரிக்கும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கெஸ்ஸில். இப்போ முட்டையை ஃபுல்லாக அடுக்கி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டாப்பை போட்டு நம்மளோட பிளேஸில் போய் கரெக்டாக செட் பண்ணி தண்ணியெல்லாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த முட்டையை மூடிடலாம். இப்போ இந்த முட்டையை மூடியாச்சு. அடுத்து மூடிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அதோட பிளேஸில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு வாட்டர் கேன்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒர்க் ஆகுதான்ட்டு ஒருக்க செக் பண்ணிக்கலாம். இப்போ கொண்டு போய் வச்சுருவாங்க. நம்ம மீன் தொட்டிக்கு மேலேயே தான் வச்சுருக்கோம், ஏன்னா மீன் தொட்டிக்கு ஃபுட்டு போடத்தில் அதை அப்படியே சேர்த்து அப்பப்போ பார்த்துக்கலாங்கிறதுனால. அந்த வாட்டர் கேனுக்கு வந்து நம்ம தான் வாட்டர் கேன் போட்டிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நம்மளே வாட்டர் கேன் வந்து கிடச்சதை போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாட்டர் கேனை எடுத்து மாட்டிக்கலாம்.
இப்போ வாட்டர் கேனை மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாட்டர் கேனை மாற்றி செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இப்போ அப்படியே உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா தெரியுது பார்த்தோன்னே. இப்போ நம்ம பிளக் எடுத்து சொருகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு வந்து பெரிய இது தான் கொடுத்துருந்தாங்க பிளக்கு. அதை வந்து சின்னதுக்கு போடுற மாதிரி அடாப்டர் ஒன்று வாங்கி சேர்த்து செட் பண்ணியிருக்கோம். அதனால தான் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இல்லைன்னா நம்ம பெரிய பிளக் இருக்கிறதுல மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். டெம்பரேச்சர் நல்லா காமிக்குது கரெக்டாக. இப்போ நம்ம இந்த முட்டை ஒரு கரெக்டாக ரொட்டேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக முட்டையெல்லாம் ரொட்டேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தாலே நல்லா தெரியும், எல்லா முட்டையுமே கரெக்டாக ரொட்டேட் ஆகுது. நம்பர்ஸ்லாம் கீழே போயிட்டு பிளெயின் சைடு மேலே வருது கரெக்டாக. எல்லாமே கரெக்டாக செட் பண்ணியாச்சு. அடுத்து 6 நாள் கழித்து நம்ம இந்த முட்டையில் கரு கூடியிருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.